அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, முதியோர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நாம் இப்போ கோடை காலத்தில் வெய்ய காலத்தில் இருக்கோம். இன்னிப்போதே அந்த வெயில் 35 டிகிரிக்கு இருக்குது. போக போக மே மாதம் வரைச்ச 47 50 டிகிரி கூட போயிடும். அது மட்டுக்கு போட்ட ஒரு பக்கம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த வெயில் வேலையில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வெளியில் எங்கேயான வெயில் வேலையில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா, வந்த உடனே வெளியில் போயிட்டு வந்த உடனே கால் அலம்ப வேண்டாம். கால்களை தண்ணி கொட்டி அலம்ப வேண்டாம். ஒரு அரை மணி இல்லை 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் கால்களை தயவு செஞ்சு அலம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, அவ்வளோ வெயிலில் போயிட்டு உடனே போய் கால் அலம்பினோம்னா சில்லுன்னு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள்லாம் இறுக்கிக்கிறது தான். அப்போ அப்படி இறுக்கிக்கச்ச மூளை நரம்பெல்லாம் இருக்கின்றதுன்னா நமக்கு தானே அட்டாக் வரலாம், பக்கவாதம் வரலாம், அல்லது ஹார்ட்டு முறுக்கின்றதுன்னா அட்டாக் வரலாம். இதெல்லாம் நான் உங்களை பயமுறுத்துறதுக்கோசரம் நான் சொல்லலை. ஒரு புஸ்தகத்தில் படித்ததை தான் நான் இப்போ இதில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு பெரிய மருத்துவர், சர்ஜன், அவர் சக்ஸஸாக ஒரு சர்ஜரி பண்ணிவிட்டு அவர் 30 கிலோமீட்டர் வெயிலில் காரில் தான் காரில் வந்திருக்கார். மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறதுனால காரை வாசல் நிறுத்திட்டு அந்த கார்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தொலைவு தான். அவ்வளோ தூரம் இந்த வெயில் அவர் போய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே கால்கள் அலம்பின்ட்டுருக்கு. அது கரெக்டாக ஆகிப்போச்சு. அப்புறம் டாக்டர்கள் சொன்னாலாம், இந்த மாதிரி ரொம்ப வெயிலில் போயிட்டு வந்த நாய்க்கும் கால் அலம்பக்கூடாது, அதுதான் அவருக்கு இதுக்கு காரணம் அப்படின்றதாக சொன்னார். அதுபோல் நல்ல வெயிலில் போயிட்டு வந்த உடனே சில்லுன்னு ஐஸ் வாட்டரோ பானை வாட்டரையோ எடுத்து குடிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன் அப்படின்னா, அதுவும் இந்த மாதிரியான ஒரு கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது. நமக்கு இது வரைக்கும் சமாச்சாரங்கள் தெரியாமல் இருந்ததுனால நம்ம அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். தர்மாபீலில் போய்ட்டு வந்தால் ஜில்லுன்னு சாப்பிடணும் போல் தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனாலும் வெயிலில் போய்ட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச நாளைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வாட்டரை வச்சு வெதுவெதுப்பாக சுட வச்சுக்கலாம். சூடாக தண்ணி குடிக்க வேண்டாம், வெதுவெதுப்பாக சுட வச்சு அந்த வாட்டரை குடிப்போம். அப்படி பண்ணால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் நமக்கு வராது. அந்த மாதிரிக்கா ஒரு நிகழ்வும் நடந்தது. நான் அதெல்லாம் நிறைய சொல்லினே பண்ணவங்க எல்லாருக்கும் பயமாக போயிடக்கூடாது. யாரையும் பயமுறுத்துறதுக்கோசரம் நான் இதை சொல்லலை. எல்லோரும் நன்னா இருக்கணுமே, இந்த மாதிரிலாம் ஏதோ பிரச்சனைகள்லாம் வருதானே, இதெல்லாம் தெரிஞ்சுனாக்கா எல்லோரும் ஜாகிரதையாக இருப்பாளே அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். வழியே இதுக்கோசரம் யாரும் பயப்படலாம் வேண்டாம். குழந்தைகள் கூட விளையாடி ஓடி ஆடிட்டு வந்தால் கொஞ்சம் உட்காராக்கண்ணா அப்படின்னு சொல்லி உடம்பு துடைச்சி விட்டு வேர்வெல்லாம் துடைச்சி விட்டு கொஞ்ச நேரம் ஃபேனு வேணால் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து லைட்டாக கொஞ்சம் வெதுவெதுப்பான வெண்தீர்த்தத்தையே கொடுங்க, இந்த ஹாட் வாட்டரையே கொடுங்க. இல்லைன்னா ஒரு அரை மணி கழித்து சாதாரணமான ஐஸ் வாட்டரோ சாதாரண வாட்டரோ இது வேணால் குடிக்கலாம். அதாவது இந்த ஹீட்டும் அந்த குளிர்ச்சியும் ஒரே சமயத்தில் உடம்புல வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த பதிவை நான் இதில் சொல்லியிருக்கேன். நான் இந்த படித்ததுனால நான் மனசு தாங்காமல் எல்லாருக்கும் நான் இதில் பதிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி யாருக்கும் வந்துடக்கூடாதே அப்படின்னு எனக்கு தோணித்து. அதனால தான். சரியா?